இது ஒரு படமா, இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஆனால் அந்த படம் 500 கோடி வசூல் அடிச்சுது. அது கூடயே பைசன் ஒரு படம் வருது. அதை வந்து ஜாதி ரீதியாக இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க? பத்திரிகையில் நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நீங்கள் எங்களை படுத்துகிற பாட்டிலேருந்து உங்களை சிறந்த பத்திரிகையாளர் எங்களால் இனம் கண்டுபிடிக்க முடியும். என்னதான் நீங்கள் வந்து எங்களை இது பண்ணால் கூட எங்களை கேள்வி கேட்கும்போது வந்து கடுமையான கேள்வியாக இருந்தாலும் நாம் வந்து இந்த திரையுலகில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ளே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். It's now time to unveil the trophy. May I now request our esteemed jury to unveil the Frame and Fame trophy. பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இது வந்து ஒளிப்பதிவு, இது வந்து அழகாக எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க, கதையை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டியூடு பேசக்கூடிய பொருளாக மாறுச்சு. இது ஒரு படமா, இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஆனால் அந்த படம் 500 கோடி வசூல் அடிச்சுது. அது கூடயே பைசன் ஒரு படம் வருது. அதை வந்து ஜாதி ரீதியாக இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க? இது ஜூரிஸ்கிட்ட எல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும். அதனால் இவங்க தான். ஏன்னா இங்கே ஃப்ரேம் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு. ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்னு இங்கே சினிமா இல்லை, இங்கே ஜாதி டு ஜாதி அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜூரி வந்து அவர் பார்க்க பார்வை சினிமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் ஆனால் கொடுக்கும் பொழுது இவருக்கு கொடுத்துட்டிங்களே, இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு வரும். அதை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்றதுனால தான் கேட்குறேன் சார். விருதுகளும் அதை பற்றி விமர்சனங்களை வந்து ரெட்டப்படும் சார். சிறந்த பத்திரிகையாளர் எப்படி இனம் கண்டுபிடிப்பேன்னு கேள்வி கேட்டீங்க. அது நான் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கேள்விகளை பண்ணி கேட்குறீங்க. நிச்சயமாக திரைப்படங்களை நாங்கள் திரைப்படங்களாக தான் பார்ப்போம். எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாதியை முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால் எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஒரு சிலரால் ஏற்கலாம். அதனால் வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமாக இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்த்தோம். இங்கே இருக்கிறவங்களாம் யாரும் எந்த ஜாதியும் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. 40 வருஷம் ஆகி கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமாக தான் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் அந்த கவலை விட்டுருங்க. நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்ப்போம். கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு, மன்னிக்கணும். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து பையனூர் நமக்கு குடியிருப்புக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல ரோடு போடணுன்னு வந்து கலெக்டருக்கும் சிஎமுக்கும் மனு கொடுத்துருந்தோம். அது இனி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வந்திருந்தா அதனால் போய் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதா ப்ரோக்ராம். அதனால் நாங்கள் போக வேண்டியதாகிடுச்சு. 3:30 கிளம்பணும். இப்போ தான் இங்கே வந்து சேர்ந்தோம். ஃபுல் டிராஃபிக் வரும், கரெக்டான டிராஃபிக்கில் வந்து ஜாயின் ஆகிட்டோம். அதனால் வந்து சின்ன தாமதமாகிடுச்சு. என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சித்ரா சாருக்கு, பாக்யராஜ் சாருக்கு, உதயகுமார், அம்மாகிரேஷ், சிவா சாருக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே வந்து போன மாதம் சொல்லியிருந்தார் சார், வந்து சித்ரா சார் இது போல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும் சொல்ல முடியும் அப்படின்னு. உண்மையாகவே இப்போ வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு, இல்லை எல்லாமே போச்சுன்னு வைக்கலாம். முன்னாடி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். இப்போ அதை எடுத்து நடத்துறதில்ல. கொஞ்சம் சேட்டலைட் சேனல்ஸோட இது வீழ்ச்சி வந்த பிறகு, ஓடிடி வந்த பிறகு வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது 2 வகையில் வந்து கலைஞர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமாக இருந்தது. அதாவது நம்ம அவார்டு வாங்கலைனா கூட நம்ம நண்பர்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அந்த அவார்டு வாங்கும்போது ஒரு எல்லா ஃபேமிலியும், அதாவது திரைக்குடும்பங்கள் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து அது பேசி ஒரு தீபாவளி மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று நம்மளே அவார்டு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த அவார்டில் கண்டெஸ்ட் பண்ணி வாங்குற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்ஸைட்டி, நமக்கு வருமா இல்லை யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்ஸைட்டி இருக்கும். அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 1 மந்த் அதுக்கான சந்திப்பு, அதை பார்க்குற மற்றவங்களை பார்க்குறது, காம்படிஷன், யாருக்கு ஒரு சின்ன காசிப்பு வந்து முடிஞ்ச பிறகு இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஒன் சைடாக பண்ணிட்டாங்க, இது மாதிரி சின்ன சின்ன அதை பற்றி பேசுறது. இது போல் வந்து ஏறக்குறைய ஒரு 2 மாதம், ஒரு வருஷத்தில் ஒரு 2 மாதம்
இது பற்றியாவே ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஒரு எல்லோரும் வந்து நல்லதோ கெட்டதோ ஒன்று சேர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்தது. கடந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இந்த நிகழ்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சித்ரா சார் சொல்லும்போது சொன்னார், செலமணி இது மாதிரி ஒரு பண்ண போகிறோம் அப்படின்னாரு. சித்ரா சார் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை என்னன்னா, அவர் எதை பண்ணாலும் மிக சிறப்பாக பண்ணுவார். அதுதான் சித்ரா சாரோட அவர் குவாலிட்டியே வந்து அதுதான். ஏன்னா நான் வந்து சாரை பார்த்து அவருக்கே தெரியாது, இந்த டிசம்பரோட 40 வருஷம் ஆகுது. 1985 அவரை முதல்ல பார்த்தேன். உதவி இயக்குனர் மணிவண்ணன் சாரோட உதவி இயக்குனராக அவர் முதல்ல சந்தித்தேன். அப்போ வந்து ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்தார். அப்போ தான் முதலாக பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவரோட உறவு நட்பும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அவர் பல்வேறு வகையில் நான் அவரோட பயணிச்சிருக்கேன். உதவி இயக்குனராக பயணிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டைரக்டராக அவர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவர் செக்ரட்டரி, நான் வந்து ஈசி மெம்பர் அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதி ராஜேஸ்வரோட நண்பராக அவர் வந்து சீனியர் நண்பர், நான் வந்து ஜூனியர் நண்பர் அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம். டைரக்டர் அசோசியேஷனில் அவர் வந்து ஈசி மெம்பர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஜாயின்ட் செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி, பிரசிடென்ட். அப்புறம் நட்பும் வந்து இந்த 40 வருஷத்தில் வந்து மிகச்சிறந்த நண்பராக இருந்தார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் எதை பண்ணாலும், திரைப்படம் பண்ணாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு வேல்யூ இருக்கும். அன்னைக்கு ஏறக்குறைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போல், ராவுத்தர் ஃபிலிம்ஸ் முன்னாடியோ இல்லை அதனோட இணையாவோ எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது டைரக்டரும் நானும் ஒன்றா உட்காந்து அவருக்கு என்ன உணவோ அதே உணவு தான் எங்களுக்கு. அதுபோல் வந்து அப்போல்லாம் வந்து ஃபலூடாலேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து நான்வெஜ், அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு 2 விதமான நான்வெஜ். இது மாதிரியான உதவி இயக்குனராக இருக்கும்போது எல்லா மனிதர்களையும் ஒரே மனிதராக ட்ரீட் பண்ணார். அது ஒன்று. அப்புறம் கவுன்சிலர் அவரோட நான் செக்ரட்டரி, அவர் நான் ஈசி மெம்பர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் அவ்வளோ சின்சியராக இருப்பார். யார் என்ன, நீ பெரிய ஆள் சின்ன ஆள், அதை பற்றி எந்த விதமான இதுவும் அவர்கிட்ட பார்ஷியாலிட்டி இருக்காது. அப்புறம் 24 ஹவர்ஸ் அதை பற்றி யோசிப்பார். இன்றைக்கி அந்த ஒர்க் முடிச்சுட்டு போனால் மறுநாள் போனார்னா இதை பற்றியான சிந்தனையோடு இருப்பார். இந்த ஒர்க்கு என்ன ஒர்க்கு கேரி பண்ணோம், அந்த ஒர்க்கோட பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வரும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி கொண்டு வருவார். ஒரு சின்ன இது கூட ஒரு பற்றி என்னென்னா, அப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருந்தாங்க, 3 காலம் 20 சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து விளம்பரம் கொடுக்கணும்னு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வாசு, அவர்கிட்ட மேனேஜராக தான் இருந்தான், ராமவாசு. அவன் வந்து ஃபோன் பண்ணுறான் ஒரு நாள், என்னடா செல்லம், என்னப்பா என்ன சித்ராட்சன் வந்து வரும்போதே ஸ்கேலோடு வருவார் ஐயா அந்த ஆளுக்கு கவுன்சிலுக்கு 22 சென்டிமீட்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருப்பா, அதை எடுக்க சொல்லி நானாக போட்டேன். மேலே தேட்டருக்காரங்க 2 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க, டார்ச்சராக இருக்குப்பா சித்ராட்சன் அப்படின்னு. என்னென்னா எந்த வேலையை எடுத்துக்கிட்டாரோ அந்த வேலையில் அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். அதுபோல் இப்போ வந்து யூடியூப் நடத்துகிறார். யூடியூப் பாருங்கள், நீங்கள் ஆயிரக்கணக்கான யூடியூப் வருது, ஆனால் சித்ரா சாரோட யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும். என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டெடிக்கேஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து அதனுடைய ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஒரு நாள் இன்டர்வியூ கேட்டே இருந்தார். சரி பண்ணலாம் சார் ஒரு 1/2 hour கூட செல்லுமணின்னாரு. நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அவர் பாட்டு பேசிட்டே இருந்தார். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாது. இப்போ முடியும் போது நாங்கள் உட்காந்து இது போல் உட்காந்து ஆரம்பித்தோம் ஒரு 4 மணிக்கு. முடியும் போது கீழே எல்லாம் ஆஃபீஸெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் முடித்து வரும்போது 9 மணி ஆச்சு. பேசிகிட்டே இருந்தோம். அவரோட ஸ்பெஷல் என்னென்னா, அவர் அதிகமாக பேச மாட்டார். அப்படி வந்து ட்ராக் கொண்டுட்டு வருவார். ஒரு இடத்துல வரும்போது நம்ம எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அதை ஞாபகப்படுத்துவார். அப்புறம் அதில் நம்ம ட்ராவல் ஆகிட்டே இருப்போம். அதுபோல் அதிகமாக தன்னை வந்து முன்னிறுத்திக்காமல் அந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக பண்ணக்கூடியவர். அந்த வகையில் வந்து இப்போ வந்து இந்த ஃபேம்னுங்கிற ஒரு இது வந்து பேரில் அவார்டு கொடுக்கணும். இந்த 25ல் வந்த சிறந்த படங்கள்லேருந்து, சிறந்த படங்கள் முதல் சிறந்த இயக்குனர்லேருந்து, சிறந்த டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னாரு. நிச்சயமாக அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணுன்னாரு. சித்ரா சார் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நானும் உறுதுணையாக இருப்பேன். அந்த வகையில் நிச்சயமாக சித்ரா சார், we will be with you சித்ரா சார், பிகாஸ் யூ ஆர் த குட் மேன். நீங்கள் எந்த ஒர்க் எடுத்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. நிச்சயமாக 25ஓட மிகச்சிறந்த திரைப்படங்களை ஒரு தேர்ந்தெடுத்து அடுத்த ஆண்டில் அது வந்து எப்படி வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறாரோ அதுபோல் இந்த ஃபேம் அண்ட் ஃப்ரேம் கூட வந்து விருது வழங்குகிற விழாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதை நிச்சயமாக அவர் பண்ணுவார். அவரோட நானும் இந்த உறுதுணையாக இருந்தோ, இல்லை ஒரு அணில் மாதிரி இருந்தோ, ராமருக்கு அணில் இருந்த மாதிரி சித்ரா சாருக்கு செல்லுமணி ஒரு அணிலாக இருந்து
இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு சார் சித்ரா சார் மட்டும் இல்லை, சித்ரா சாரோட ரியாஸ், சிங்கரவல் 3 பேர் சேர்ந்த நிகழ்ச்சியை மட்டும் எப்படி நீங்கள் உங்கள் நண்பருங்க தான் அவர் பேர் மட்டும் சொன்னீங்க அப்படின்னாரு. அந்த சித்ரா சாருக்கும் ரியாஸுக்கும் சிங்கரவலும் என்னுடைய நான் டைரக்டர் ஆகிறதுக்கு சிங்கரவல் தான் முக்கியமான காரணம். அவர் தான் என்னை வந்து ராவத்தூர் ஃபிலிம்ஸுக்குள்ள உள்ள ஏன்னா சிங்கர்வல் தான் சார் என்னை வந்து கொண்டு போய் ராவத்தூர் ஃபிலிம்ஸில் உள்ளே விட்டவர் அவர் தான் சார். சிங்கரவேல் தான் அப்போ சினிமா எக்ஸ்பிரஸில் இருந்தார். அவர் தான் எனக்கு கொண்டு வந்து என்னை ஜாயின் பண்ணி அங்கே விட்டார். அதனால் வந்து சிங்கரவேல் ரியாஸ் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆல் த பெஸ்ட் ரியாஸ். வி வில் பி வித் யூ. நாங்களும் அவ்வண்ணமே எங்கள் வழிமொழிகிறோம். பதிவு செய்கிறோம். என்னுடைய சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே ஆரம்பித்தேன் உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரிகை தொடர்பாளராகத்தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை தொடங்கிச்சு. அதனால் பத்திரிகை தொடர்பாளரிலிருந்து படத்தினுடைய இயக்குனர், கதாநாயகன், கதாநாயகி வரைக்கும் எல்லாருக்கும் ஏறக்குறைய ஒரு 45-50 கேட்டகரியில் இந்த அவார்டு கொடுக்குறோம். இல்லை இது முழுக்க முழுக்க திரை விருது தான். அதனால் திரை சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மட்டும்தான் இதில் வருது. வெப்சீரிஸ் இல்லை, வெப்சீரிஸ் இந்த விஷயம் நம்ம சேர்க்கலை. சிறந்த இயக்குனர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி எங்களுக்கு திறந்த பத்திரிகை தொடர்பாளர் யாரும் எங்களுக்கு தெரியும் இல்லையா? இயக்குனர் தொடர்பாளர்கள் வேற சார், பத்திரிகையாளர்கள் வேற. பத்திரிகையாளர்கள் தான் நான் சொல்ற, தொடர்பாளர் மட்டும் இல்லை. பத்திரிகையாளர் நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நீங்கள் எங்களை படுத்துகிற பாட்டில் இருந்து உங்களுடைய திறந்த பத்திரிகையாளர் எங்களால் இனங்கண்டுபிடிக்க முடியும். என்னதான் நீங்கள் வந்து எங்களை இது பண்ணால் கூட எங்களை கேள்வி கேட்கும்போது வந்து கடுமையான கேள்வியாக இருந்தாலும் இது வரைக்கும் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் இருக்கிற யாருமே வந்து அநாகரிகமாகவோ இல்லை அவதூறாவோ இல்லை வந்து எங்களை ஹூன் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது வந்து சின்ன சின்ன இருக்கும், அது அப்படியே வெளியே போகும்போது அப்படி தான் அந்த மாதிரி ஒரு உணவோடு தான் இருந்திருக்கு. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு வந்து சிறந்த பத்திரிகையாளரை எங்களால் இனம் கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஜூரி தலைவர்னால கேட்குறோம். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விருது இருக்குது, நிறைய ஜூரி கமிட்டி, தேசிய விருது நம்ம சார்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு இது வரைக்கும் விருது கிடைக்கவே இல்லை. ரஜினி சார் வந்து 50 வருஷமாக இருக்கார், விருது கிடைக்கவே இல்லை. எம்எஸ்வி சாருக்கு கிடைக்கல, நாகேஷ் சார் கிடைக்கல. அது மாதிரி ஆளுங்களுக்குலாம் தேசிய விருதுங்கிறது வந்து கிடைக்கவே இல்லை. அது என்ன காரணம்னு நினைக்கிங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு கமிட்டி தலைவர்லாம் கூட இருந்திருக்காங்க. இது ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு நம்ம எப்படி எனக்கு புரியல, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம இங்கே ரசித்து கொண்டாடுற திரைப்படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்கள் சமயத்தில் தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புகிறதே இல்லை. அது யார் தப்புன்றது தெரியாது. இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும். அது சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம். இது ஏதோ கேட்ட போடுற படம் கலெக்ஷன் ஆகிடுச்சுன்ட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போடாமல் விட்டுறாங்க. நிறைய படங்கள் அப்படி தான் மிஸ் ஆகுது. நான் ஒரு தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன். நான் நீங்கள் பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை. ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே, இப்போ அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன் சிவாஜி சாருக்கு கொடுக்கல? சிவாஜி சார் வாங்கிட்டாரு, தேசிய விருது வாங்கலையா? தாதா சாஹேப் விருது. அந்த மாதிரி ஒரு அதையெல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி தான். அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை. அது ஒரு சாரார் மட்டும்தான் இந்த விருதுக்கு படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா படமும் இப்போ தான் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிஷப் ஷெட்டிக்கு கொடுத்தாங்க. போன வருஷம் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படம் இப்போது நம்ம தம்பி ஒரு தனுஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாம் போய் கொடுக்குற அழுத்தம் காரணமாக என்ன நடித்தா கமர்ஷியல் படம்னா இது என்ன நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரான்றது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம பண்ணுறாங்க. சார் இது நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தானா சார், இல்லை பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கணக்கில் எடுத்துப்பீங்களா? அது மாதிரி டப்பிங் கலைஞர்களுக்கெல்லாம் விருது இருக்கா சார்? இல்லை, நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தான் அதில் பங்கு பெறும். டப்பிங் கலைஞர்கள் இருக்கா சார்? இருக்காது. இந்த விழா நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் அங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
அங்கேருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த போது டூரிங் டாக்கீஸில் பார்த்திங்கன்னா சினிமா துறையிலே வெற்றி பெற்றவர்கள் கதைகளை மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலே தோல்வி பெற்றவருடைய கதையை கூட நம்ம வந்து பல நேர்காணல் நடத்தி வெளியிட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலேருந்தும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக அமைந்தது. கலைஞர்களை பேட்டி காண்றது, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறதை தாண்டி நாம் வந்து இந்த துறைகளில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ளே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க சம்பாதிச்சாலும், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும், அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டலும் அந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்றுத்தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்று தராது என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு தர்றது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். இப்படி ஒரு விழா நடத்தும்போது அதுக்கு வந்து இப்போ இந்த வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு வந்து திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது, அந்த விழாவிலே விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி சிவா, திரு ஆர்வி உதயகுமார், திரு ஆர்கே செல்லுமணி என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இவர் எல்லோருமே பார்த்திங்கன்னா சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று காமராஜர் அரங்கில் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு வந்து எப்படி திரளாக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ அது மாதிரி அந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. நீங்கள் இந்த விழாவிலேயே எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்கவங்க, வாழ்த்து வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் எனக்கு முன்னால் வாழ்த்து பேசிட்டு வந்திருக்காரு. ட்ரெஸ் எப்படி ஒயிட்டோ மனசும் அதே மாதிரி அவரில் ராம்ஜி அவர்கள் பத்திரிகையில் அவ்வளோ நேர்மையாக வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிவா அவர்கள் பேசினார், ப்ரொடியூசர் சிவா. அவருக்கு எனக்கு எப்போவுமே சண்டை வரும். எங்கன்னா அந்த கதாசிரியர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கிறேன், அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில். அது 2 பேரும் அதில் உட்காந்துட்டோம்னா அவர் நிற்கிறதுலையே அவர் நிற்பார், நான் நிற்கிறதுலையே நான் நிற்பேன். இன்னும் எங்கள் பிரச்சனை அப்படியே நிற்கிது, இன்னொன்று முடிவுக்கே வரல. அடுத்தபடியாக என்னுடைய பிரியமான இயக்குனர், நான் ரஜினியை வச்சு படம் பண்ண முடியல, ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தான் டைரக்ட் பண்ணேன். அவர் ரஜினி எல்லாத்தையும் வச்சு பண்ணிட்டார், விஜயகாந்த் எல்லாத்தையும் வச்சு, உதயகுமார் அவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வழக்கமாக இந்த மாதிரி தொகுத்து வழங்குறதுக்கு வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்களான்னு தான் பார்ப்போம். இங்கே தமிழும் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷும் நல்லா பேசுனாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே இந்த லேர்னிங்க்கு கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு வயசு கிடையாது, காலம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்பவும் எதுவும் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்தப்போ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நான் எப்போவுமே டூரிங் டாக்ஸில் படம் பார்த்தீங்களா, டூரிங் டாக்ஸில் என்ன சின்ன வயசுலேருந்து டூரிங் டாக்ஸின்னா அந்த ஓலை கொட்டாய்ங்கிறதுனால டூரிங்னே கேள்விப்பட்டு இங்கே திடீர்னு ஸ்பெல்லிங் பார்த்தேன். இல்லைடா டூரிங்னு இருக்கேன், நான் தான் டூரிங் டாக்ஸின்னு இப்போ பாரு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா இத்தனை நாளாக நம்ம அந்த வில்லேஜ்லேருந்து சொல்லி பழகிட்டே இருந்தது வந்து இன்றைக்கி தான் ஸ்பெல்லிங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல இன்றைக்கி வந்ததில் இத்தனை நாளாக என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோமோ அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அது மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். சித்ரா அவர்கள் நான் ஃபஸ்ட்டு 16 வயதிலே பண்ணும்போது அம்மன் கிரியேஷனில் அங்கே படம் பண்ணும்போது பக்கத்துலேயே கேஆர்ஜி ஆஃபீஸு,
அப்போ தான் சித்ரா அவர்களையும் சித்ரா ராம் அவர்களையும் அங்கே சந்தித்தது. அப்போ இருந்து அவங்க வந்து எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருந்தாங்க. நல்ல பத்திரிகையாளர்ங்கிற முறையில் நல்லா எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நல்ல பழக்கம். அந்த பழக்கம் எப்போவுமே தொடர்ந்து. இப்போ கூட இங்கே வரும்போது கூட இன்றைக்கி சித்ரா அவர்கள்னு சொன்னோன்னே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார். சரிங்க வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் 5:30 மணிக்கு என்ன ஃபங்க்ஷன்னு வீட்டில் கேட்கும்போது ஏதோ அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குமா அப்படின்னு. உங்களுக்கு அண்ணன் இல்லை, நான் ஒன்றும் இப்போ பண்ணலையே, ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் என்னமோ நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாபுக்கிட்ட வேறு கேட்டேன். என்ன பாபு எனக்கு தெரியலையா, அதான் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் சார் அப்படின்ட்டார் அவரும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சித்ரா அவர்கிட்ட கேட்டு என்னங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பரை கொடுத்தாரு. இல்லைங்க, இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கறது வந்து அந்த இது அறிவிக்க போகிறோம், அது எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூரிங் அதுக்கு அடுத்தது டாக்கீஸுக்கு அடுத்தபடியாக இதை வந்து ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த பூக்கடைக்கு விளம்பரம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இவர் பார்த்து பத்திரிக்கையாரங்க யாரை கூப்பிட்டு சொன்னாலும் எல்லோரும் நண்பர்கள் தான், இவரும் இதுலேயே இருந்தவர். அதனால் எல்லா பத்திரிகையில் வந்துடும். இருந்தாலும் எதுக்கு இது வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது, இந்த காலத்தில் விளம்பரங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. விளம்பரங்கிறது அப்பப்போ அப் டு டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோக் என்னென்னா, ஒரு கடையில் எப்போவுமே நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருந்து ஒருத்தர் புதுசாக கடை வச்சான். அந்த புதுசாக கடை வச்சோன்னே அவன் கடையில் அவன் என்ன பண்ணான்னா, விளம்பரத்தில் வந்து இங்கு வேறு எங்கும் விட குறைந்த விலையில் இங்கே கிடைக்கும், நாங்கள் சவால் விடுகிறோம், வேறு எங்கும் விட இங்கு தான் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வச்சான். உடனே கூட்டம் பூரா அங்கே போக ஆரம்பிச்சு. இந்த ரெகுலராக ரொம்ப நாளாக கடை வச்சுருந்தவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது இப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க, இங்கே தான் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு ஒன்றே அவன் என்னடா பண்ணுறது, இது எப்படி அவன் உடைக்கிறதுன்னு தெரியலையே. அப்புறம் அவன் மூளையை பிரயோகப்படுத்தினா உடனே இவன் ஒரு விளம்பர போர்டு ரெடி பண்ணான். அதில் வந்து இங்கே விலை கண்டிப்பாக எல்லா இடத்தையும் விட இங்கே விலை அதிகம்தான், எந்த காரணம் கொண்டும் குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் போட்டேன். ஏன்னா இது தரமாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும், நடுவில் புட்டுக்காது. இதெல்லாம் சொன்ன உடனேயுமே அந்த வாங்க வரவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருமில்ல. இது கம்மின்னு சொல்கிறான், ஆனால் இவன் வந்து இது வாங்கினோம்னா பர்மனெண்ட்டாக இருக்கும், நடுவில் புட்டுக்காது அப்படி இப்படின்லாம் சொல்கிறேன். இது எதை வாங்குறது, தரமாக இருக்கிறது எதுக்கும் வாங்கிக்குவோமா அப்படி சொல்லி டவுட் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்கு பேலன்ஸ் ஆகி இவனுக்கு விளம்பரம், இவனுடைய விளம்பரத்தில் வந்து இவங்களுக்கு வியாபாரங்கள் வந்தது. அதனால் எப்போவுமே அந்த மாதிரி விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அத்தியாவசியமாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டில் அப் டு டேட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி எதாவது ஒன்று சொல்லும்போது இந்த ஜனங்க வந்து அது மேலே தான் டக்குன்னு கான்சன்ட்ரேஷனாக போவாங்க. சின்ன வயசில் இன்னொரு கூட சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு சோப்பு வந்துட்டு இருக்கும், அந்த சோப்பு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு புது ஒரு சோப்பு வரும். அப்போது உடனே அந்த புது சோப்பு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோடனே உடனே எல்லா ஜனங்களுக்கெல்லாம் அது துணிக்கு போடுற சோப்பாக இருந்தாலும் சரி, உடம்பு போடுற சோப்பாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒன்று வந்திருக்கு விளம்பரம் வருதுன்னு சொன்னோடனே உடனே அதை வாங்கலான்னு சொல்லி இது பண்ணுவோம். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், டே அதே கம்பெனிக்காரன் தான்டா, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஜனங்களுக்கு போர் அடிக்கும், ஒன்றே வந்துட்டுருக்குன்னு சொல்லி, அதனால் அவனே வேறு பேரில் விட்டு இதை விட்டுட்டான் புதுசாக. இப்போ அதுவும் வந்துட்டுருக்கு இதுவும் வந்துருக்கு, ரெண்டும் வியாபாரம் அவனே தான். அது கொஞ்சம் குறைஞ்சுன்னு இதை பண்ணிக்குவான், இது ஒன்றும் இல்லை, மூணாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே இந்த விளம்பர உக்திகள் வியாபார உக்திகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதனால் சித்ரா அவர்கள் வந்து இதை கரெக்டான முறையான விதத்துலேயே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேம் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பேர் உதயகுமார் சொன்ன மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நான் அது இப்படியும் சொல்லி பார்க்கலாம், ஃபேமின் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னாலும் அது அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல டைட்டிலாக வச்சுருக்காரு. இதில் எனக்கு 2 இது, ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னன்னா, நான் ஜூரியில் தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறவங்க, நான் வந்து ஜூரி தலைவர்னு போட்டாங்க. இப்போ என்னென்னா, இந்த ஜூரியாக இருக்கும்போது சண்டை வரும். அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், இல்லை இதை விட இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் பக்கம் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வந்து
அப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் தான் வந்து கடைசியில் வந்து இதில் நிறைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வந்து அப்புறம் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அப்புறமா தான் கடைசியில் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், எல்லாருமே சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க, இனிமேல் நம்ம புதுசாக பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அதில் ரொம்ப ஆபத்துகள் இருக்குது. ஒரு தடவை நான் ஷூட்டிங் எடுக்க போன இடத்துல கோபியில் ரொம்ப தங்கமான மனிதர் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு அங்கே வந்து என்னென்னா போனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு திடீர்னு அவங்க ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல அங்கே சாப்பாடு ஃப்ரீன்னு போட்டுருவார், இளநீ ஃப்ரீயாக கொடுத்துருவார். அப்புறம் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு அந்த தோட்டத்தில் எடுத்தாலும் சரி எங்கே எடுத்தாலும் சரி காசு கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒரு பர்மிஷன் வேணுன்னா அவர் ஏய் அப்படின்னு அவர் கை காமிச்சாருன்னா உடனே விட்டுருவாங்க. இப்படி ஒரு தங்கமான மனிதர். அவர் ஒரு தடவை திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து வணக்கம் சொல்லி, ஒன்றும் இல்லை, எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த எம்பிபிஎஸ் சீட்டு எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் சொன்னால் நடக்கும் சொன்னாங்க. நொன்னி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து நான் எப்போ எதுவும் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டேயும், உங்கள்கிட்ட அவங்க ரொம்ப தொல்லைப்படுத்துனால உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதை விட பெரிய டென்ஷன். ஏன்னா நான் வந்து கேட்டவர் அவ்வளோ நல்ல மனிதர், அவர் கேட்டார். ஆனால் எனக்கு என்னென்னா எம்ஜிஆர்கிட்ட எதுவுமே நான் கேட்டதில்லை. ஏன்னா கேட்டால் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு இது வேணுங்க அது வேணுங்கன்னு ஒரு நாள் நான் கேட்டதே இல்லை. இப்போ எம்ஜிஆர்கிட்ட எப்படி போய் நான் நிற்கிறது? அதுவும் இல்லாமல் இது படிப்பு சம்மந்தப்பட்டது. அது எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எவ்வளோ இது, அதுக்கு எவ்வளோ மரியாதைகள் இருக்கணும், மார்க் எவ்வளோ இருக்கணும், இதை எப்படிடா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஒரு வாரம் அப்படியே குழப்பம். அவர் வேறு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சார் பார்த்துட்டாரா போயிட்டாரா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இவருக்காக, இந்த நல்ல மனிதருக்காக நம்ம போய் சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா அது ரீசனபுளாக இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவர் பார்வைக்காவது எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அது கூட நம்ம செய்யலைன்னா அது நமக்கு மனசாட்சி உறுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் ஒரு கார் வந்து நிற்கிது. டப்புன்னு அதுலேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கினாங்க. அவர் அந்த நான் சொன்ன ராமசாமிங்க, அவர் கையில் பெரிய தட்டு, வெத்தலை பாக்கு தட்டு, பழம் தட்டு, இந்த தட்டு அந்த தட்டுன்னு ஒரு 5-6 தட்டோடு எல்லோரும் இறங்கி வந்தாங்க. வாங்க வாங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொன்னோம். உங்களை மாதிரி ஒரு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஒழுங்கா அந்த பொண்ணை கால் விழு அப்படி இப்படின்னு எல்லாம் என்னென்னா சீட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ ஒரு இது சொல்லியிருந்தா உங்கள் மனசுக்கு என்ன எனக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஏதோ நான் சொன்னதுனால தான் எம்ஜிஆர்கிட்ட இருந்து சீட்டு உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம நல்ல மனசோடு நல்ல வேலை நீ கும்பிட்டு கையில் எடுத்தோம், நம்ம போய் சொல்லவே இல்லை, சொல்கிறான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்ததுக்கே வந்துருச்சு. அந்த மார்க் மெரிட்டில் அது வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்ததுனால சில நேரங்களில் ரொம்ப மாட்டிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். இந்த அவார்டில் ஜூரியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். எனக்கு வேண்டப்பட்டவர், உனக்கு வேண்டப்பட்டவர், இந்த மனசாட்சியை தூக்கி வச்சு போட்டு நியாயமாக அதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது அதில் சில பேர்த்துக்கிட்டலாம் வாங்கி கட்ட வேண்டியதெல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் எல்லோரும் கரெக்டாக ஏன்னா அனுபவப்பட்டிருப்பாங்க, எல்லாருமே இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ அவர் சித்ரா எப்படி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், யாரையுமே காயப்படுத்தாங்கள் எவ்வளோ நியாயமாக செய்யணுமோ அந்த மாதிரி தொழிலை அவ்வளோ தூரம் இந்த டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிறதுல அவர் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த அவார்டும் கண்டிப்பாக நியாயமான முறையில் கரெக்டான முறையில் கொடுப்பாங்க. ஏன்னா அவார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சில நேரங்களில் இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் சில நேரங்களில் வரும். சில பத்திரிகையில் இதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணி அந்த விமர்சனத்துக்கு அப்புறம் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவார்டு அப்படின்னு சொன்னோம்னா இவங்ககிட்ட இருந்து அவார்டு வருது அப்படின்னு சொன்னோம்னா அது சில பேர்த்துக்கு அது ஒரு பெரிய கௌரவமாக நினைப்பாங்க. சித்ரா அவர்கள் இப்போ இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்டு அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் மற்ற அவார்டுகள் மாதிரி இதுவும் மிகப்பெரிய ஒரு பேர். இங்கே இவர்கிட்ட அவார்டு வாங்குகிறோன்னு சொன்னோம்னா அது கரெக்டான அவார்டாக இருக்கும், அது நமக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற அளவுக்கு அது பெயரும் புகழும் வாங்கும்.
அது வாங்குறதுக்காக என்னுடைய மனந்தார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.